திருப்பூர்ல அவினாஷி என்ற இடத்துல நடந்த ஒரு சோகமான சம்பவம் தான் இன்றைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். ஒரு 27 வயதான ரித்தனியான்னு சொல்லப்படுகின்ற ஒரு அழகான படிச்ச ஒரு பொண்ணு 500 பவுன் தங்கம் வந்து வரதட்சணையாகவும் 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம திருமணத்தை வந்து 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தணும்ன்றலாம் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த 500 பவுன் தங்கத்துல 300 பவுன் தங்கத்தை வந்து கொடுத்துட்டாங்க இந்த கல்யாணம் நடக்கிற டைம்ல. மீதமா இருந்த 200 பவுன் தங்கத்தை கேட்டு இந்த 27 வயதான ரித்தனியாவை ஒட்டுமொத்தமாக டார்ச்சர் பண்ணி தற்கொலை பண்ற அளவுக்கு புஷ் பண்ணி இருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயத்தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன வீடியோ கிளிக் பண்ணி இதில் அட்டாச் பண்ண பாருங்க. சாகரத்துக்கு முந்தி, தற்கொலை பண்ணி கொள்வதற்கு முந்தி ரித்தனியா அவங்களால வந்து அவங்களோட அப்பாவுக்கு சென்ட் பண்ணப்பட்ட நிறைய வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் இதில் ஷேர் பண்றேன். சிலது வந்து நம்ம கேட்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே சோகமான ஒரு விஷயமாக அவங்களால பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். நான் போறேன். அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா, அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. கவின் என்று சொல்ற ஒருத்தனுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த திருமணமே 2.5 மாதங்களுக்கு முதல் தான் நடந்திருக்குது. திருமணமாகி ரித்தனியா கவின் 10 நாட்கள் வந்து 2 பேருமே சந்தோஷமா இருந்ததாக அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. 10 நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் அம்மா, அதாவது இந்த கவினுடைய அம்மா, அப்பா, கவின், இந்த 3 பேருமே நிக்க வச்சு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு மேலாக ரித்தனியாட்ட அந்த மீதமுள்ள 200 பவுன் தங்கத்தை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி இந்த டவுரி வரதட்சணை என்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே கேவலமான முறையில இந்த பொண்ணுகிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணிக்காங்க. திருமணமாகி 2.5 மாதம் தான் ஆகுது. இந்த பொண்ணு இது எல்லாமே தாங்கி கொள்ள முடியாம இது ஒரு சைட் இருக்க, இந்த கணவனால பாலியல் வன்புணர்வு ஒரு நாள் ஃபுல்லா 24 ஹவர்ஸ் வந்து உடம்பு, அதாவது மனவேதனை தாண்டி உடல் வேதனைன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த 200 பவுன் தங்கத்தை கேட்டு. இந்த 3 பேருமே வளைச்சிருந்து கேட்குறாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த 3 பேரும் யாருமே வேலைக்கே போறது இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வேறொரு வாடகை வருமானம் வருது. ஸோ அதனால வந்து கல்யாணம் பண்ண கவினோ அல்லது வந்து கவினுடைய அப்பாவான இவங்களுடைய மாமனாரோ அல்லது வந்து மாமியாரோ யாருமே வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. டெய்லி உட்கார்ந்து இந்த 200 பவுன் நகையை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லி தான் புஷ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ இது தாங்கி கொள்ள இயலாத அளவுக்கு ரொம்பவே பாரமான ஒரு விஷயமா இருந்தது. வாய்ஸ் ரெக்கார்ட்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இதை வந்து மாத்த இயலாது, இதை வந்து மாத்தி அமைக்க இயலாது. ஸோ இந்த பொண்ணோட பிரச்சனை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தரை திருமணம் பண்றோம், அந்த ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி நம்முடைய அப்பா அம்மா வந்து செய்திருக்கிறாங்க. ஸோ இன்னொருத்தரை இவரை வந்து விட்டு இன்னொருத்தரை திருமணம் பண்ணி இன்னொரு லைஃபை வந்து தேடி போகலாமா என்று கேட்கறது எல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக நினைக்கிற ஒரு பொண்ணு. ஒரே ஒருத்தரை மணந்து ஒரே ஒருத்தருடைய வாழணும் என்று நினைச்ச அந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்தையோ அல்லது வந்து தன்னையோ வந்து ரொம்ப கேவலமா நடத்துற விஷயங்களை தாங்கி கொள்ள இல்லாத அளவுக்கு ப்ரெஷர்ல இவங்க வந்து கார் எடுத்துட்டு போய்க்காக செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாலை ஓரமா நிப்பாட்டிட்டு இந்த தென்னை மரத்துல இருக்கிற பூச்சிகளுக்கு அடிக்கிற அந்த பூச்சி மருந்தை குடிச்சிட்டு இறந்து போயிருக்காங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய அந்த மரண டைம்ல கூட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அவங்களோட அப்பாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நீங்க காட்டுங்க, நான் இறந்ததுக்கு பிறகு இல்லைன்னு சொன்னா நான் சூசைட் பண்ணதையே வேற விதமா சித்தரிச்சு எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னுடைய இறப்புக்கு இந்த 3 பேரும் தான் காரணம்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. ரொம்பவே ஒரு சோகமான விஷயம். நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல 500 பவுன் தங்கம், 70 லட்சம் ரூபாய் அதிசொகுசு வாகனம், 2.5 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமான கல்யாணம், இந்த விஷயம் நான் கேட்டு திருமணம் பண்ணி மாப்பிள்ளையா நீ என்ன விஷயத்த செய்ய போறா? பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து காரையும் கொடுத்து, ஸோ இப்படி வந்து எல்லா விஷயமே வரதட்சணையா வாங்கினா இந்த கணவன் என்ற பெயர்ல நம்ம என்னத்தை உழைக்க போறோம், எதை சாதிக்க போறோம், எதை மிச்சம் முடிக்க போறோம்?
ஸோ ஒரு பொண்ணு வந்து திருமணம் பண்ற மூலமா எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எடுத்துட்டோம்னு சொன்னா நாம என்ன செய்ய போறோம்ன்ற எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நிறைய விஷயங்கள் வந்து எல்லா ஆண்களும் வந்து பிள்ளைன்னு நம்ம சொல்ல இயலாது. நிறைய இடங்கள்ல வேறு வேறு விதமான பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஸோ பெண்களை போலியான முறையில் வரதட்சணை கேட்கறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம கணவன் வந்து இப்படியான பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க, காசு கேட்கிறாங்க. ஸோ கணவன்ல பிள்ளையான விஷயங்களை போட்டு மனைவிகள் வந்து பிள்ளையா வந்து சித்தரிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வரதட்சணை என்ற பேர்ல மாமனார் மாமியார் கொடுமைகள் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கணவனாலையும் இந்த வரதட்சணை கொடுமை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியான விஷயம் தான் நடந்திருக்குது. திருப்பூர் மாவட்டம் இப்படியான ஒரு விஷயம் வந்து சோகத்தை தாங்கிய ஒரு நிலைமையில இப்ப இருந்து கொண்டிருக்குது. இவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்த பிறகு போலீசார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பேரையுமே கைது பண்ணணும்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சாலை மறியல் போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீசார் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த 3 பேரையுமே கைது செஞ்சிருக்கிறாங்க. என்ன விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அழகான லைஃப் 2.5 மாதத்துல நான் சில பேரண்ட்டுக்கு சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா சில காதல் திருமணங்கள் எல்லாம் எதிர்ப்பாங்க. இந்தியாவில் அதிகமா இருக்குது. ஸ்ரீலங்காவை விட இந்தியாவில் இப்படியான அந்த ஜாதி மதத்துக்காக இல்ல வேறொரு நபரை வந்து வேறொரு மதத்துல இருக்கிறவங்க காதலிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த திருமணத்தை எல்லாம் எதிர்க்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா எங்க நீங்க பார்த்தாலும் காதல் திருமணத்துல ஒரு நல்ல பையனோ அல்லது நல்ல பொண்ணோ இருக்காங்கன்னு சொன்னா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி வரதட்சணை கொடுத்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி வச்சு இப்படி இறந்து போறதை காட்டிலும் வரதட்சணையும் எதுவுமே இல்லாம காதல் திருமணம் பண்றாங்க. நல்ல பையனா இருந்தா நல்ல பொண்ணா இருந்தா நீங்க அதை படிக்காத ஒரு வேலைக்கு போகாத ஒரு பையனா இருந்தா கூட இந்த காசெல்லாம் அவனுக்கு கொடுத்துருந்தா அவன் ஒரு மூலதனமா ஒரு திருமணத்தை பண்ணிப்பான். நாம அதை இவங்க லவ் பண்ணாங்க பிரிச்சு கல்யாணம் கட்டிக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்ல வரல. பட் இப்படியான விஷயங்களை பண்ணினா கூட இப்படியான வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்கள் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதுக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் பெண்களே இது வந்து அதாவது தற்கொலை என்ற விஷயம் வந்து நான் இந்த வீடியோ மூலமா சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கண்டினியூஸா இந்த விஷயத்த பண்ண தொடங்கிடுவீங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை வந்து ஒரு முடிவல்ல. நமக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து நான் தனியா கேஸ்ல நான் சொல்ற விஷயம் அவங்க இன்னும் கொஞ்சம் வச்சு இந்த விஷயத்த பண்றதுக்கு முந்தி அவங்கள கம்ப்ளைண்ட் போட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போட்டு அவங்கள விட்டு டிவோர்ஸ் பண்ணி நீங்க தனியாவே செப்பரேட்டா வாழ்ந்துருந்தா கூட ஒரு பிரச்சனையா இருந்தது அவங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. இது வந்து ரொம்பவே தாங்கி கொள்ள இல்லாத அளவுக்கு இழப்பா இருக்கும். ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்துல வேதனை வந்து யாராலையுமே விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்ன்றது எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ பெண்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தற்கொலை ஒரு தீர்வல்ல. ஸோ எதையும் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம நீதி கேட்டு போராடலாம். நிச்சயமாக நமக்குரிய நீதி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ போராடுங்க. தயவு செஞ்சு தற்கொலை என்ற விஷயத்த வந்து கையில் எடுக்காதீங்க. அடுத்ததா ஒரு வீடியோவில் அடுத்ததா ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். நான் இதர நன்றி.